காய்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் மட்டனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள், உப்பு போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், தக்காளி 2, அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா மல்லி இலைகள். ஸோ இதுக்கு மசாலா வந்துட்டு நம்மளே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க அதுவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் சோம்பு, மிளகு, ஜீரகம் இது எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக கசகசா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. ஸோ இதெல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாஃப்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த குழம்பு வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஸ்பெஷல். நான் அது என்னன்ட்டு உங்களுக்கு வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். அதே பேனில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் துருவி வச்சுருந்தீங்க இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்போட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஸோ இதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான மசாலா. ஸோ இப்போ வந்துட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. புதினா மல்லி இலை இருக்கு இல்லையா, ஸோ புதினா அண்ட் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மல்லி இலை கடைசியாக தூவிக்கலாம். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி கொடுங்க. ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்த இந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா மட்டன், ஸோ அதையும் நல்லா கிளறி கொடுங்க. ஸோ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே நல்லா மட்டன் வதங்கி வந்துடணும். அதுக்கப்புறமா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு மசாலா பொருட்கள், ஸோ அதை எல்லாமே சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அண்ட் இதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் வாங்குகிற எந்த ஒரு மசாலா தூளுமே நம்ம சேர்க்கவே வேண்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம், தக்காளி சேர்த்து வச்சுருந்தீங்க இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு குழம்புக்கு தேவையான திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நீங்கள் குக்கர் போட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு சாஃப்டான மட்டன் வெந்து வந்திருக்கும். சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். ஸோ நல்லா கம வாசனை அடிக்குங்க. அடுத்த தெரு வரைக்கும் போயிடும். மல்லித்தலை தூவி தோசை, இட்லி, சாதம் எதோட வேணாலும் நீங்கள் பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் பை டாட்டா.